மனைவி சரியில்லை மாப்பிள்ள வாராரு, பொண்டாட்டி சரியில்லை. எவ்வளவு காலத்துக்கு போறோம்? 3 மாசத்துக்கு போறோம். என்ன பிரச்சனை? பொண்டாட்டி மெலிஞ்சாம் பசந்து இல்லையா? நம்புவீங்களா? மெம்பர்ல இருந்து சொல்றேன். கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துக்கு போறோம் தலாக் கேட்டு வாராரு, பொண்டாட்டி மெலிஞ்சி பசந்து இல்ல. அப்ப 3 மாசமா? 15 வருஷத்துக்கு பின்னால ஒரு கேஸ். 15 வருஷம் கல்யாணம் முடிச்ச பின்னால உன் மனைவி பசக் செய்யறதுக்கு வாரா, மாப்பிள்ள வானம் என்று என்னன்னு கேட்டா மாப்பிள்ள கிளவனம். கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷத்துக்கு பின்னால் இது வந்த கேசஸ் சொல்றேன். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நினைச்சு பார்க்கலாத கேசஸ். பொண்ணுட குடும்பம் சரியில்லை, மாப்பிள்ள வாராரு. பொண்ணுல ஏதாவது பிரச்சனையா? மௌலானா குட்டியில எந்த பிரச்சனையும் இல்ல, தங்கமான புள்ள. ஆனா அவனோட பாப்பா நாணமார் சரியில்லை, அது சுட்டி எனக்கு வானம். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கல்யாணம் முடிக்கல, உலகமே சரியில்லைன்றாலும் புள்ள நல்ல முடிப்போம். முடிச்ச பின்னால புள்ள தங்கமான புள்ள, பாப்பாவும் நாணமும் சரியில்லை வானம். அதே அர்த்த சைட்ல, அதே மத்த சைட்ல பொண்ணு வீட்டுலயும் இதே மாதிரி, மாப்பிள்ள வீட்டுலயும் இதே மாதிரி. அல்லாஹ் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, காரணம் என்ன? பிரச்சனைகள் சொல்வதை நான் உதாரணத்துக்கு 2 சொன்னேன். ஒரு பொம்பளை தலாக் கேட்டு வந்திருந்தா, என்ன தெரியுமா? பசாஸ் கேட்டு வந்திருந்தா, மாப்பிள்ள பையனம் கூட்டிட்டு போறாரு இல்லையா, கல்யாணம் முடிச்ச சரி உம்ராக்கு கூட்டிட்டு போனாராம். நம்புவீங்களா? மாப்பிள்ள கிட்ட ஒரே வார்த்தை, எனக்கு உங்களே இந்த பள்ளி இருக்கலாது, நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர தேடிக்கோங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை விட மிருகத்தனமான முறையில எந்த அளவுக்கு நடக்கிறது சொன்னால், இத சமூகம் விளங்கணும் என்றதுக்காக வேண்டி சொல்றேன். கல்யாணம் முடிச்சு 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து மூத்த புள்ள பிறக்குது, புள்ள கொஞ்சம் குறப்பாட்டோட பிறக்குது. நாங்க ஸ்பெஷல் சைல்டுமே கொஞ்சம் குறப்பாடு. உடனே மாப்பிள்ள தலாக் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப இந்த 2017 இந்த ஜனவரி மாசத்துல 2 விதவைகள் இருக்கிறாங்க. 2017 ஜனவரி மாசத்துல எங்களுக்கு தெரிஞ்ச 2 விதவைகள், 2ம் ஒரு புள்ள கல்யாணம் முடிச்சு பிறந்ததோட அந்த புள்ளைக்கு நடக்க இயலாத ஒரு நிலைமையில இருக்கிறதால மாப்பிள்ள விட்டுட்டு போயிட்டார். இன்னொரு புள்ள பிறக்கிற நேரம் அந்த புள்ளையோட கொஞ்சம் வாயும் மூக்கும் திரும்பி இருந்துச்சு, அதற்காக வேண்டி புள்ளைய விட்டுட்டு போயிட்டான். டிவோர்ஸுக்குரிய காரணங்கள் இப்படி தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் ஒரு அசிங்கமான நிலைமை வாரத்துக்கு காரணம் என்ன? சொல்யூஷன் என்ன? நேரத்தோட சொன்னது பிரச்சனை, முடிவு என்ன? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒரே வார்த்தையில சொல்வதாக இருந்தால், நாங்க எங்கட சமூகம் இன்றைக்கு கல்யாணம் பேசுற நேரம் மாப்பிள்ளை வீடும் சரி பொண்ணு வீடும் சரி மார்க்கத்தை பாக்குறது இல்ல. இதுதான் உண்மை. மார்க்கத்தை பாக்குறது இல்ல. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா, ஒரு பொம்பளை 4 விஷயத்துக்காக வேண்டி கல்யாணம் முடிக்கப்படுகின்றாள். லிமாலிஹா, அவருடைய பணத்துக்காக, வலி ஹஸபிஹா, அவருடைய வம்சத்துக்காக, ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக, வலி தீனிஹா, மார்க்கத்துக்காக. ஒரு பொம்பளை பணத்துக்கு, அழகுக்கு, குடும்பத்துக்கு, மார்க்கத்துக்கு என்று முடிக்கப்படுகின்றார். என்றாலும் நீங்க இதுல தீன முதலாவது எடுத்துக்கோங்க. தீனை கொண்டு வெற்றி பெறுங்கள். கல்யாணம் அழகுக்கு முடிக்கலாமா? முடிக்கலாம். பணத்துக்கு முடிக்கலாமா? முடிக்கலாம். குடும்பத்துக்கு முடிக்கலாமா? முடிக்கலாம். ஆனால் முதலாவது நீங்க பார்க்கணும், தீன் பிளஸ் பணம், தீன் பிளஸ் அழகு, தீன் பிளஸ் குடும்பம் என்று பார்க்கணும்.